ஹாய் ஹலோ வெல்கம் டு அவர் சேனல். நம்ம இன்றைக்கி எந்த டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா டைம் அண்ட் டிஸ்டன்ஸில் பார்ட் 5 தான் பார்க்க போகிறோம். ஸோ பார்ட் 5 பொறுத்தளவில் கொஸ்டின்ஸ் பேஸ்ட் ஆன் 2 ட்ரெயின் ட்ராவல் ஆகும், டிஃப்ரெண்ட் டைம் இருக்கும், டிஃப்ரெண்ட் ஸ்பீட் இருக்கும், அப்புறம் ஓவர்டேக் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி டேர்ம்ஸ் வரக்கூடிய சம்ஸாக பார்க்க போகிறோம். ஸோ கரெக்டாக ஒரு 10 சம் பார்ப்போம். ஸோ 10 சம் பார்த்தாலும் இந்த மாடலில் எப்படி கேட்டாலும் நீங்கள் ஆன்சர் பண்ண மாதிரி தான் இருக்கும். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரை பாருங்கள். ஸோ இந்த பார்ட்டை பேஸ் பண்ணி தான் பார்ட் 6ம் பார்ட் 7ம் இருக்கும். சரியா, இங்கேருந்து ஒரு சில கொஸ்டின்ஸ் மட்டும்தான் அங்கே வரும், அதே நேரத்தில் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். சரியா, ஸோ பார்ட் 6ம் 7ம் இதை பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஸோ இதை பார்த்துட்டு கண்டிப்பாக அதையும் பார்க்கணும். சரியா, சரி, ஃபஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். A moving train 66 meter long overtakes another train of 88 meter long moving in the same direction. சரியா, moving in the same direction in 0.168 minutes. If the second train is moving at 30 km per hour, at what speed is the first train moving கேட்டிருக்காங்க in terms of kilometer per hour. என்ன கொடுத்துருக்காங்க, ஒரு ட்ரெயின் மூவ் ஆகுது, அந்த ட்ரெயினுக்கு லென்த்தை பார்த்தீங்கன்னா 66 மீட்டர் லாங் கொடுத்துட்டாங்க. இன்னொரு ட்ரெயினை ஓவர்டேக் பண்ணுது, அந்த ட்ரெயினுக்கு லென்த்து பார்த்தீங்கன்னா 88 மீட்ரு. சரியா, ஸோ ஓவர்டேக் பண்ணும்போது இந்த டைம் கொடுத்துருக்காங்க, மூவிங் த சேம் டைரக்ஷன் இன் 0.168 மினிட்ஸில் ஓவர்டேக் பண்ணுது. அப்படி ஓவர்டேக் பண்ணுச்சு அப்படின்னா செகண்ட் ட்ரெயினுக்கு ஸ்பீட் கொடுத்துட்டான் 30 km per hour. சரியா, அப்படின்னா ஃபஸ்ட் ட்ரெயினுடைய ஸ்பீட் என்னதான் இருக்கும் அப்படி மாதிரி கேட்குறாங்க. ரைட்டா, சரி, இதுக்கு என்ன பண்ணுங்க அப்படின்னா டேரெக்டாக முதல்ல ஃபார்முலாவுக்கு போயிடுவோம். சரியா, அந்த ஃபார்முலா என்னது, டைம்ஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை ஸ்பீடு. சரியா, என்ன கொஸ்டின் கேட்டிருக்கான், ஃபஸ்ட் ட்ரெயினுக்கு ஸ்பீடு கேட்டிருக்கான். அதுக்கு ஃபஸ்ட் ட்ரெயினுக்கு ஸ்பீடு என்ன பண்ணுறோம், கேட்டிருக்கனால ஹெச்னு எடுத்திருக்கோம். சரியா, ஹெச்னு எடுத்துக்கலாமா. அடுத்தது செகண்ட் ட்ரெயினுடைய ஸ்பீடு என்னது 30 km per hour. நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இங்கே மீட்ரு இங்கே மினிட்ஸ் இருக்கிறதுனால அந்த மீட்ரு இந்த ஹவர் என்ன பண்ணுறேன், நான் மினிட்ஸ் ஆட்டும் மீட்ரு ஆட்டும் கன்வெர்ட் பண்ணுறேன். ஏன்னு புரியுதா. ஸோ இங்கே வந்து மீட்ரு இங்கே மினிட்ஸ் இருக்கிறதுனால செகண்ட் ஸ்பீடில் கிலோமீட்டர் பவர் கொடுத்துருக்காங்க, நான் அந்த கிலோமீட்டர் மீட்டர் ஆட்டும் ஹவரை மினிட்ஸ் ஆட்டும் கன்வெர்ட் பண்ண போகிறேன். ஸோ கன்வெர்ட் பண்ணதுக்கு கிலோமீட்டரை மீட்டரை மாற்றுறதுக்கு 1000 போட்டால் போதும். ஹவரை வந்து என்ன பண்ணுறேன், நம்ம வந்து மினிட்ஸை மாற்ற போகிறோம். கரெக்டாக, ஸோ 60 போட்டு டிவைட் பண்ணுறேன். ஸோ கட் பண்ணிக்கலாம், கட் பண்ணால் 2, இதை கட் பண்ணால் 500 மினிட்ஸ், 500 மீட்டர் பெர் மினிட்ஸ் அப்படிங்கிறது கிடைக்கும். கரெக்டாக, ஸோ ஃபஸ்ட் ட்ரெயினுக்கு ஸ்பீடு ஹெட்ஸு, செகண்ட் ட்ரெயினுக்கு ஸ்பீடு வந்து 500 மீட்டர் பெர் மினிட்ஸ் அப்படின்னு கிடச்சிருக்கு. இன்னும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கவனிக்கணும். ஸோ பார்த்துக்கோங்க, டைம்ஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை ஸ்பீடு, இது எந்த பிரச்சனையும் கிடையாது. டிஸ்டன்ஸை இதில் சப்ஸ்டிட் பண்ண போகிறீங்க. இனிமேல் 2 டிஸ்டன்ஸுக்கு பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்டன்ஸை ஆட் பண்ணிக்கணும். சரியா, 2 டிஸ்டன்ஸை பார்த்தீங்கன்னா 2ஐயும் ஆட் பண்ணிடணும். ஸோ 66 88, ஸோ 2மே ஆட் பண்ணிடணும். 66 + 88. அதே நேரத்தில் ஸ்பீடு போடும்போது, சரியா, ஸ்பீடை போடும்போது என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த டேரக்ஷனை பார்க்கணும். சரியா, இந்த பார்ட் ஃபுல்லாக இம்பார்ட்டன்ட். சேம் டைரக்ஷன் அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா நீங்கள் 2 ஸ்பீடையும், சரி, 2 ஸ்பீடையும் மைனஸ் பண்ணிடணும். சேம் ஸ்பீடுன்னு கொடுத்துருந்தாங்கன்னா அந்த 2 ஸ்பீடையும் மைனஸ் பண்ணிக்கணும். ஆப்போசிட் டைரக்ஷன் கொடுத்தாங்கன்னா அந்த 2 ஸ்பீடையும் ஆட் பண்ணிக்கணும். புரிஞ்சா, சேம்னா சப்ட்ராக்டு, டிஃப்ரெண்ட்னா ஆடு. புரிஞ்சா, நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தோம் லேட் இயர்லியர் லேட்டு பார்த்தீங்கன்னா சேம்னா சப்ட்ராக்ட் பண்ண சொன்னேன், டிஃப்ரெண்ட்னா ஆட் பண்ண சொன்னேன். அதான் இங்கே சேம் டைரக்ஷன்னா மைனஸ் பண்ணிக்கணும், ஆப்போசிட் டைரக்ஷன் வேறு டைரக்ஷன் அந்த இடத்துல ப்ளஸ் போட்டுக்கணும். இங்கே நம்ம சேம் தான் கொடுத்துருக்காங்க, ஸோ மைனஸ் பண்ணிக்கலாம். இஸ் ஈக்குவல் டு டைம் என்ன 0.168 மினிட்ஸு. சரியா, இங்கே ஹெச்சை கண்டுபிடிச்சா ப்ராப்ளம் சால்வு. 68 88 கூட்டினா 184, h - 500 = 0.168. அடுத்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த h - 500 இருக்குல்ல, அதை கிராஸில் மல்டிப்ளை பண்ணுறேன். ஸோ 154 = 1.168 h - 500 இதையும் பெருக்கினே உங்களுக்கு 84 கிடைக்கும். அதுக்கப்புறம் இந்த 84 அந்த பக்கம் கொண்டு போகிறேன். ஸோ ப்ளஸ் ஆயிரும். ஸோ 238 கிடைக்கும். ஸோ h = 238 / 0.168 அப்படிங்கிறது கிடைக்கும். ரைட்டாக, அடுத்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு வந்து ஆன்சரை கிலோமீட்டர் பவரில் கேட்குறாங்க. நம்ம என்னென்ன பண்ணிகிட்ருக்கோம், மீட்டர் பர் மினிட்ஸை பண்ணிகிட்ருக்கோம். சரியா, அது என்ன பண்ண போகிறோம்னா கிலோமீட்டர் பவரை மாற்றிக்கணும். ஸோ இதில் பாயிண்ட்டை மாற்ற போகிறேன். எனக்கு கீழே பாயிண்ட் இருக்குல்ல, அதை 168 போட்டு மேலேயும் கீழேயும் 1000 பெருக்க போகிறேன். சரியா, பெருக்கணுன்னா மேலே 1000 வரும், கீழே பாயிண்ட்டு போயிடும். அதுக்காண்டி தான். அடுத்து என்ன பண்ணுறோம், இந்த மீட்டர் பெர் மினிட்ஸ் என்ன பண்ண போகிறோம், நம்ம கிலோமீட்டர் பர் ஹவரை மாற்ற போகிறோம். கரெக்டாக, ஸோ பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறேன், இன்டூ 60/1000 அப்படின்னு போடுறேன். ஏன் போடுறோம் அப்படிங்கிற கொஸ்டின் கேட்கக்கூடாது. ஸோ மினிட்ஸு செகண்ட்ஸை மாற்றுறது, ஹவரை மாற்றுறது எல்லாமே இதுக்கு முந்தின பாட்டில்
ஒரு சில கொஸ்டின் சொல்லி கொடுத்துட்டேன் சரியா. அதனால் பார்த்துக்கோங்க. ஸோ இந்த இடத்துல 60/1000 ஏன் போட்டோம் மீட்டர் per மினிட்ஸை கிலோமீட்டர் பர் மாற்றுறதுக்கு போட்டிருக்கோம். அது ஏன் மேலே கீழே அப்படிங்க நீ பார்த்துக்கோங்க. இதெல்லாம் வந்து ஏன்னு கேட்கக்கூடாது ரைட்டா. ஏன் புரியுதில் உங்களுக்கு ஆல்ரெடி பார்த்தாச்சு, அதனால் ஸ்கிப் பண்ணுறேன். ஸோ கட் பண்ணால் கிடைக்கிற ஆன்சராக இருக்கும். ஸோ இந்த இடத்துல மட்டும் தெளிவாக என்ன சொன்னோம் பார்த்துக்கோங்க. கால்குலேஷன் சொல்லணும் அவசியமே இல்லை, இன்றைக்கி பண்ணுறதா சரி, பேசிக்கான விஷயங்கள் தான். சரி, ஸோ இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா 85 km/h சரியா. சரி, செகண்ட் கொஸ்டின் பாருங்கள். A constable is 114 meter behind a thief. The constable runs 21 meter and the thief run 15 meter in a minute. In what time will the constable catch the thief அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ என்ன கொஸ்டின், கான்ஸ்டபிளும் ஒரு கள்ளனும் 114 மீட்டர் டிஃப்ரென்ஸில் இருந்துகிட்ருக்காங்க. அதாவது தீஃபுக்கு பின்னால் கான்ஸ்டபிள் ஓடிட்டுருக்காரு. ரெண்டுத்துக்கும் டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 114 மீட்டர். அப்புறம் கான்ஸ்டபிள் பார்த்தீங்கன்னா ஒரு மினிட்டில் 21 மீட்டர் ரன் ஆவார். அதே மாதிரி தீஃப் பார்த்தீங்கன்னா 1 மினிட்டில் 50 மீட்டர் கிராஸ் பண்ணுறாரு சரியா. இப்படி போயிட்டு இருக்கும்போது எந்த டைமில் கான்ஸ்டபிள் வந்து அந்த தீஃபை வந்து பிடிப்பாங்க அப்படி மாதிரி கேட்குறாங்க. ஸோ டைம் கேட்டிருக்காங்க, அதனால் டைம்ஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை ஸ்பீட் அப்படிங்கிற ஃபார்முலா போட்டுக்கலாம். ஸோ டிஸ்டன்ஸ் அப்படிங்கிற கொடுத்துருக்காங்க 114 மீட்டர், அதை போட்டுக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்பீடை போட போகிறீங்க. ஆல்ரெடி ஃபஸ்ட் மேலே பார்த்தோம், ஸ்பீடு வந்து எப்போவுமே இந்த ஸ்பீடை வந்து வெறும் ஸ்பீடுன்னு சொல்லலாம் அல்லது ரிலேட்டிவ் ஸ்பீட் அப்படிங்க கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ வெறும் ஸ்பீடு அல்லது ரிலேட்டிவ் ஸ்பீடு. ஏன் அப்படின்னா ரெண்டு டிஃப்ரென்ஸ் பண்ணுறீங்க அல்லது ஆட் பண்ண போகிறீங்க, அதனால் ரிலேட்டிவ் ஸ்பீட் சொல்லிக்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கல்லை எங்கே இருக்கான் கல்லை எங்கே இருக்கார், கான்ஸ்டபிள் இங்கே இருக்காரு. ஸோ இவருக்கு தான் போயிட்டுருப்பார், இந்த கல்லை பிடிக்கிறதுக்கு கான்ஸ்டபிள் தான் போயிட்டுருப்பார். அப்போ சேம் டேரக்ஷன் வேறு டேரக்ஷனா, சேம் டேரக்ஷன் தானே. அப்போ என்ன பண்ணிக்கணும், ரெண்டு மைனஸ் பண்ணிக்கணும். 21 - 15 போட்டுக்கலாமா. இஸ் ஈக்குவல் டு 114 மைனஸ் பண்ணால் 6 கிடைக்கும். ஸோ கட் பண்ணால் 19 மினிட்ஸ் அப்படிங்கிறது தான் இதற்கான ஆன்சர் சரியா. ஸோ ஸ்பீடை வந்து ப்ளஸ் மைனஸ் இதை தெளிவாக போடுங்க. நீங்கள் ப்ளஸ் போட்டு சால்வ் பண்ணாலும் ஆன்சர் வரும், அதை சாய்ஸில் வச்சுருப்பாங்க. ஸோ மாற்றி கிளிக் பண்ணிடுறாங்க. தேர்ட் கொஸ்டின், ஹவு மச் டைம் டஸ் அ ட்ரெயின் 50 மீட்டர் லாங் மூவிங் அட் 68 km/h டேக் டு பாஸ் அனதர் ட்ரெயின் 75 மீட்டர் லாங் மூவிங் அட் 50 km/h இன் த சேம் டைரக்ஷன் சரியா. என்ன கொடுத்துருக்கான், எவ்வளோ நேரம் ஆகும்னு கேட்டிருக்கான். எதுக்கு, ஒரு ட்ரெயின் 50 மீட்டர் லாங் மூவிங்கில் இருக்குது. ஸோ ஸ்பீட் பார்த்தீங்கன்னா 68 km/h போயிட்டுருக்கு. அனதர் ட்ரெயின் வந்து என்ன பண்ணுது, பாஸ் பண்ணுது. அந்த ட்ரெயினுக்கு மீட்டர் பார்த்தீங்கன்னா 75 மீட்டர் லாங். ஸோ லென்த் பார்த்தீங்கன்னா 75 மீட்டர் லாங்கு. அது என்ன பண்ணிகிட்ருக்கு, அது மூவியில் தான் இருக்குது. எவ்வளோ ஸ்பீடாக போயிட்டுருக்கு, 50 km/h போயிட்டுருக்கு. ரெண்டும் சேம் டேரக்ஷனாக போயிட்டுருக்கு சரியா. சரி, என்ன கேட்டிருக்கான் பார்த்தீங்கன்னா டைம் கேட்டிருக்கான் சரியா. அந்த ட்ரெயின் வந்து கிராஸ் பண்ணணும், அதெல்லாம் கேட்டிருக்கான். ஹவு மச் டைம் டஸ் அ ட்ரெயின் பாஸ் அந்த ட்ரெயின். சரி, எவ்வளோ டைம் ஆகும் அந்த ட்ரெயினை பாஸ் பண்ணதுக்கு, டைம் என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ டைம் கேட்டதுனால ஃபார்முலா எழுதிக்கலாம். டைம்ஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை ஸ்பீடு. ஸோ டிஸ்டன்ஸ் ரெண்டு டிஸ்டன்ஸ் கொடுத்துருப்பாங்க, அங்கே கொடுத்துருக்காங்க 50யும் 75யும், அதை ஆட் பண்ணிக்கலாம். ஸ்பீட் பார்த்தீங்கன்னா ரிலேட்டிவ் ஸ்பீட் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ ரெண்டுமே சேம் டைரக்ஷனில் போயிட்டுருக்கு. அவனே கொடுத்துட்டான் சரி, சேம் டைரக்ஷன் கொடுத்துட்டான். அதனால் ரெண்டு ஸ்பீடையும் நம்ம மைனஸ் பண்ணுறோம். ஸோ 68 km/h 50 km ரெண்டு மைனஸ் பண்ணிக்கலாம். ஆனால் ஆன்சர் என்ன கேட்குறாங்க, எதுவும் கேட்கல. பட் என்ன பண்ணுறோம், நம்ம செகண்ட்ஸில் கண்டுபிடிக்கிறோம். அதனால் 5/18 அப்படின்னு போட்டிருக்கேன் சரியா. அதை எழுதிக்கலாம் இன் டேர்ம்ஸ் ஆஃப் மீட்டர் பர் செகண்ட் சரியா. ஸோ என்ன பண்ணுறோம், மீட்டர் பர் செகண்டை மாற்றுறதுக்காண்டி என்ன பண்ண, ஸ்பீடை வந்து ஏன்னா km/h இருக்குது, அதை மாற்றணும். அதெல்லாம் 5/18 அப்படின்னு போட்டிருக்கேன். அடுத்த 50/75 125, 68 - 50 வந்து 18 வரும். இந்த 5 இங்கே போடலாம், 18 கீழே இருக்க அப்படி மேலே போயிடும். ஸோ மேலே போட்டுக்கலாம், இதை கட் பண்ணிக்கலாம். 5 போட்டு 5 2 10 ரிமைனர் 2, ஸோ 25 வரும். அடுத்த 18 கட் பண்ணிக்கலாம். ஸோ 25 செகண்ட்ஸ் அப்படிங்கிறது தான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். அடுத்த கொஸ்டின், 2 trains travel in the same direction at the speed of 56 km/h and 29 km/h respectively. The faster train passes a man in the slower train in 10 seconds. The length of the faster train in meter is dash ன்னு கேட்குறாங்க. ரெண்டு ட்ரெயின் இருக்குது, சேம் டைரக்ஷனில் மூவ் ஆகிட்டு இருக்குது. ஸோ அந்த ஸ்பீடு கொடுத்துட்டாங்க, ரெண்டு ட்ரெயின் ஸ்பீடு கொடுத்துட்டாங்க. 56 km/h 29 km/h ஸ்பீட் கொடுத்துட்டாங்க. ஃபாஸ்டர் ட்ரெயின் வந்து ஸ்லோ ட்ரெயினில் இருக்கக்கூடிய ஒரு பர்சனை 10 செகண்டில் கிராஸ் பண்ணிடுது. அப்படின்னா அந்த ஃபாஸ்டர் ட்ரெயினுடைய லென்த் இன் மீட்டர் என்ன சரியா. கொஸ்டின் புரிஞ்சிச்சுல. ஸோ லென்த் என்ன கேட்குறான், கொஸ்டின் லென்த் தான் கேட்டிருக்கான். ஸோ டிஸ்டன்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் இன்டூ டைம்னு போட்டுக்கலாம். நம்ம ஸ்பீடு வந்து ரெண்டு ஸ்பீட் இருக்குது. எப்போவுமே ஸ்பீடுக்கு வந்து ரிலேட்டிவ் ஸ்பீடு ஞாபகம் வச்சுக்கோங்க. ரெண்டு ஸ்பீட் இருக்குது. ஸோ ரெண்டும் வந்து சேம் டைரக்ஷன் ஆப்போசிட் டைரக்ஷனாக
சேம் டைரக்ஷன் அவனே கொடுத்துருவான் சேம் டைரக்ஷன்னு, அதனால் மைனஸ் பண்ணி போட்டுக்கோங்க. ஸோ இன்டூ அவன் மீட்டரில் கேட்கறனால அது என்ன பண்ணுறோம், இங்கே கிலோமீட்டர் பவரில் இருக்குது, நம்ம மீட்டர் செகண்டாக மாற்றிக்கணும், அதனால் 5/18 போட்டிருக்கோம். இன்டூ டைம் என்ன 10 செகண்ட், ஸோ இன்டூ 10 ரைட்டா. 56 21 மைனஸ் பண்ண 27 இன்டூ 5/18 இன்டூ 10, இதை கட் பண்ணிங்கன்னா 75 மீட்டர் அப்படிங்கிற ஆன்சர் இருக்கும். நான் 75 போட்டேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் போட்டக்கூடாது. ஸோ அதை கட் பண்ணி ஆன்சர் கரெக்டு தானா அப்படிங்கிற செக் பண்ணிக்கோங்க ரைட்டா. கால்குலேஷன் தயவு செஞ்சு போடுங்க, எல்லா வீடியோஸும் சொல்கிறேன், கால்குலேஷன் மட்டும் போடாமல் ஸ்கிப் பண்ணிடாதீங்க. நான் ஸ்கிப் பண்ணுறேன் அப்படின்னா 2 விஷயம் இருக்குது. ஒன்று டைம் சேவ் ஆகணும், ஒன்று வந்து எம்பி கூட்டிட்டுனா அதுக்கப்புறம் நீங்களும் லென்த்தாக இருந்து பார்க்க மாட்டீங்க. அதுக்கான சில விஷயங்கள் சின்ன விஷயம் செட் பண்ணிடலாம், கட் பண்ணிடலாம்ல, இதெல்லாம் தேவையில்லை, நீங்களே போட்டுடலாம்ல. சின்ன பிள்ளை தானே இருக்குது. 5 என்ன பண்ணலாம், 2க்கு கட் ஆகும், அப்படி தான் 2 5 10, இங்கே 9, இதை கட் பண்ணால் 3. ஸோ 5 × 5 25, 25 × 75, இதெல்லாம் வந்து சொல்லணும் அவசியம் இல்லை, நீங்களே போட்டுக்கலாம். ஸோ 75 மீட்டர் அப்படிங்கிறது தான் இதுக்கான ஆன்சர். 5th கொஸ்டின் பாருங்கள். A bus moving at a speed of 45 km/h overtakes a truck 150 meter ahead going in the same direction in 30 seconds. Find the speed of the truck ன்னு கேட்குறாங்க. ஸோ கொஸ்டினை தமிழில் சொல்லிடுறேன். பஸ் வந்து போயிட்டுருக்கு, அதுக்கு ஸ்பீடை கொடுத்துட்றாங்க, 45 km/h கொடுத்துட்டாங்க. அது வந்து ஒரு ட்ரக்கை ஓவர்டேக் பண்ண போது சரியா, அந்த பஸ்ஸுக்கும் ட்ரக்குக்கும் டிஸ்டன்ஸ் கொடுத்துட்டாங்க 150 மீட்டரில். அந்த ட்ரக் போயிட்டுருக்கு சரியா. ஸோ 30 செகண்டில் என்ன ஆகி போச்சு, அந்த பஸ் வந்து அந்த ட்ரக்கை ஓவர்டேக் பண்ணிவிட்டு சரியா. ஸோ சேம் டைரக்ஷனில் போயிட்டுருக்கு அப்படின்னா அந்த ட்ரக்கோடைய ஸ்பீடு என்ன இன் டேர்ம்ஸ் ஆஃப் km/h கேட்குறாங்க. ஸோ ஸ்பீடு கேட்டனால ஸ்பீட் ஃபார்ம்லாம் என்ன, ஸ்பீட் ஈக்குவல் டிஸ்டன்ஸ் பை டைம் போட்டுக்கலாம். டிஸ்டன்ஸ் வந்து அவன் கொடுத்துட்டான் 150 மீட்டர், ஸோ 150 போட்டுக்கலாம். அப்புறம் என்ன கேட்குறான், அவன் km/h கேட்டனால என்ன பண்ணுறோம், நம்ம 1000 கிலோ போடுறோம் சரியா. மீட்டரில் இருக்குது, ஸோ 1000 கிலோ போடுறோம். இன்டூ டைம் கேட்குறாங்க. ஸோ டைம் என்ன, கீழே டைம் போடுவீங்க. ஸோ டைம் நமக்கு என்னது 30 செகண்ட்ஸு, அதையும் நம்ம என்ன பண்ணணும் ஹவரில் மாற்றணும். ஸோ 30 டிவைடட் பை 60 × 16 வரும், அப்படி மேலே போட்டிருக்கோம் சரியா. அடுத்தது ஸ்பீடு தேவை. ஸோ ஸ்பீடு பார்த்தீங்கன்னா ரெண்டும் சேம் டைரக்ஷனில் போகுது கரெக்டாக. நமக்கு ஒரு ஸ்பீடு தெரியும் 45, இன்னொரு ஸ்பீட் தெரியாது. ஸோ ஹெச்னு வச்சுக்கலாம், ரெண்டும் சேம் டைரக்ஷனில் போகுது, அதனால் சேம்னா மைனஸு, அதனால் 45 - ஹெச்னு போட்டிருக்கோம் ரைட்டா. அடுத்தது இந்த 0 இந்த 0 இந்த 0, ஸோ 3 0 கட் பண்ணிடலாம். இதை கட் பண்ணால் 5, 6 × 6 36 இன்டூ 5 ரைட்டா. வேறு கட் ஆகுமா, கட்டா சரி மிஸ் ஆகிட்டு. 150 × 60 × 60 டிவைடட் பை 1000 × 30, 3 0 1 2 3 கட் ஆயிரும். அப்புறம் பார்த்தீங்கன்னா 30 இருக்குது, இதை கட்னா 5, இதை கட் பண்ணால் 3 3 6 18, இந்த 3 விட்டா ஓகே 18 கிடைக்கும் சரியா. ஸோ 45 - h = 18. அப்புறம் h = இந்த 45 அந்த கொண்டு போவீங்க. ஸோ 18 - 48 போவோம், மைனஸ் பண்ணிங்க. ஸோ 18 - 48 அப்படின்னு போவோம். ஸோ மைனஸ் பண்ணிங்க அப்படின்னா ஸோ 27 அப்படின்னு கிடைக்கும். ஸோ -27 கிடைக்கும். ஸோ இந்த மைனஸும் அந்த மைனஸும் கேன்சல் ஆயிரும். ஸோ ஃபைனலாக 27 km/h அப்படிங்கிறது தான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் ரைட்டா. 6th கொஸ்டின் பாருங்கள். 2 trains 180 meter 120 meter in length are running towards each other on parallel track, one at the rate 65 km/h and another at 55 km/h. In how many seconds will they be clear of each other from the moment they meet ன்னு கேட்குறாங்க in terms of seconds. ஸோ இந்த கொஸ்டினும் 3rd கொஸ்டினும் ஒரே மாடல், பட் ஒரு சின்ன விஷயம் மட்டும் வேறு மாதிரி இருக்கும். என்ன கொடுத்துட்டான், 2 ட்ரெயின் இருக்குது, 2க்கும் லென்த்தை கொடுத்துட்டாங்க. சரி ரன்னிங் டுவர்ட்ஸ் ஈச் அதர் சரியா. டுவர்ட்ஸ் ஈச் என்ன அர்த்தம், இங்கேருந்து ஒருத்தன் வரான், இங்கேருந்து ஒருத்தன் போகிறான். ஸோ ரெண்டும் வேறு வேறு டேரக்ஷன், இது ஒன்று தான் வித்தியாசம் 3rd கொஸ்டினுக்கும் 6th கொஸ்டினுக்கும். ரெண்டும் வேறு வேறு டேரக்ஷன் கொடுத்துருக்காங்க, ஸ்பீடையும் கொடுத்துட்டாங்க சரியா. என்ன கேட்குறான், டைம் கேட்குறான் சரியா. செகண்ட்ஸ் அண்ட் டைம் தான் கேட்குறான். டைம் = டிஸ்டன்ஸ் பை ஸ்பீடு போட்டுருவீங்க. டிஸ்டன்ஸ் 2 டிஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்க, 120 180, அதை ஆட் பண்ணிக்கலாம். 180 + 1 போட்டுக்கலாம். ஸோ ஸ்பீடு கேட்டிருக்காங்க, ரெண்டும் வேறு வேறு டேரக்ஷன், அதனால் 2 ஸ்பீடு என்ன பண்ணிக்கணும், ஆட் பண்ணிக்கணும் ரைட்டா. ஸோ என்ன இருக்குது 65ம் 55ம் ஆட் பண்ணிக்கலாம். அவன் என்ன கேட்குறான், இன் செகண்ட்ஸில் கேட்குறான், ஆனால் கொடுத்துருக்கு ஹவரில் கொடுத்துருக்கான். அதை என்ன பண்ணணும், நம்ம செகண்ட்ஸை மாற்றிக்கணும். ஸோ மீட்டர் பர் செகண்டை மாற்ற போகிறீங்க. மாற்றுறதுக்கு அஸ் யூஷுவல் 5/18 அப்படின்னு போட்டுக்கலாம். 180 + 120 வந்து 300, 65 + 55 வந்து 120. இந்த 120 ஹவருக்கு செகண்ட்ஸை மாற்ற போகிறோம். மாற்றுறதுக்கு 5/18 போடுவீங்க. ஸோ 5 இங்கே 18 மேலே போயிடும். இனி கட் பண்ணால் வர்றது தான் உங்களுக்கான ஆன்சராக இருக்கும் சரியா. ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா 9 seconds ரைட்டா. அடுத்த கொஷின் 7th கொஷின். 2 trains of equal length are running on parallel line in the same direction.
at 46 km/h and 36 km/h. The faster train passes the slower train in 36 seconds. Find the length of each train அப்படின்னு கேட்குறாங்க. சரியா? ஸோ 2 train of equal length எவ்வளோன்னு தெரியாது. ரன்னிங் ஆன் parallel line in same direction கொடுத்துட்டாங்க. ஸ்பீடும் கொடுத்துட்டாங்க. சரி, இந்த ஃபாஸ்டர் ட்ரெயின் வந்து ஸ்லோவர் ட்ரெயினை 36 செகண்ட்ஸில் வந்து என்ன பண்ணுது, பாஸ் பண்ணி போகுது. சரியா? அப்படின்னா அந்த ட்ரெயினோடைய லென்த் என்ன? ஸோ 2 ட்ரெயினோடைய லென்த் என்ன அப்படிங்கிறத கேட்குறாங்க. சரி, அந்த ஃபார்முலா என்ன? டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் இன்டூ டைம். இதெல்லாம் ஃபார்முலா. நம்ம ஸ்பீடு தெரியுமா? தெரியும், கொடுத்துருக்காங்க 46 36. ஸோ ஸ்பீடு போட்டால் அங்கே பார்க்கணும், சேம் டைரக்ஷனா வேறு டைரக்ஷனா, சேம் டைரக்ஷன், அப்போ மைனஸ் பண்ணி போட்டுக்கணும். இன்டூ அது மீட்டரில் கேட்குறான், அதனால் இங்கே கிலோமீட்டர் ஹவரில் இருக்குது, அது மீட்டர் செகண்டாக மாற்றணும், அதனால் 5/8 போட்டுருவோம். அப்புறம் டைம் இருக்குது, டைம் என்ன கொடுத்துருக்காங்க? 36 செகண்ட்ஸு. ஸோ 36. அடுத்து என்ன வரணும்? டிஸ்டன்ஸ் போடணும். டிஸ்டன்ஸ் தெரியுமா? தெரியாது, அதை கண்டுபிடிக்க போகிறீங்க. சரியா? கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன கொடுத்துட்டான்? ஈக்குவல் லென்த்னு கொடுத்துட்டான். அப்போ ஒரு லென்த்து ஹெச்னு எடுத்திங்கன்னா 2 ட்ரெயின் சேர்த்து போட போகிறீங்க. ஸோ ஹெச் ப்ளஸ் ஹெச்ஸு 2h. ரைட்டா? இனி ஹெச்சை கண்டுபிடிச்சா அதான் உங்கள் ஆன்சர். ஸோ 46 36 கழிச்சிங்கன்னா 10 வரும். இன்ட்டு 5/18 இன்ட்டு 36. ஸோ இதை கட் பண்ணிக்கலாம். ஸோ கட் பண்ணால் 2 வரும். 5 2 10, 10 × 10 100. 2h is equal to 100, h is equal to 50 மீட்டர். ஏன்னா 2h 100. ஸோ ஒரு ட்ரெயின் சொல்லும்போது 50 மீட்டர். ரைட்டா? பார்த்தா கஷ்டமாக தெரியும், கொஸ்டின் பார்த்தா இவ்வளோ தான், முடிஞ்சு போச்சு. அடுத்த கொஸ்டின். A goods train starts running from a place at 1 p.m. at the rate of 18 km/h. Another goods train starts from same place at 3 p.m. in the same direction and overtakes the first train at 9 p.m. The speed of the second train in km/h is dash. சரியா? ஸோ என்ன கொடுத்துருக்காங்கன்னா, குட்ஸ் ட்ரெயின் 2 இருக்குது. ஸோ ரெண்டுமே வந்து ஒரு பிளேஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ ஒரு குட்ஸ் ட்ரெயின் பார்த்தீங்கன்னா 1 p.m. ஸோ மதியம் 1 மணிக்கு கிளம்புது. அதுக்கு ஸ்பீடு வந்து 18 km/h கொடுத்துட்டாங்க. இன்னொரு ட்ரெயின் 3 மணிக்கு கிளம்புது, சேம் ஸ்பாட்டில் இருந்து, சேம் இடத்துலேருந்து கிளம்புது. அது பார்த்திங்கன்னா 9 p.m. என்ன பண்ணுது, அந்த ட்ரெயினை ஃபஸ்ட்டு போன ட்ரெயினை ஓவர்டேக் பண்ணிடுது. ஸோ ஒரே சேம் டைரக்ஷனில் போயிட்டுருக்கு. ஃபஸ்ட்டு போன ட்ரெயினை ஓவர்டேக் பண்ணிடுது. எத்தனை மணிக்கு? 9 மணிக்கு, அதாவது நைட் 9 மணிக்கு. அப்படி ஓவர்டேக் பண்ணிச்சு அப்படின்னா செகண்ட் ட்ரெயினுடைய ஸ்பீட் என்னதாட்டு இருக்கும் அப்படிங்கிறது தான் நமக்கான கொஸ்டின். ரைட்டா? செய்யலாமா? ஸோ கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், எப்படி சால்வ் பண்ண திங்க் பண்ணுங்கள். ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, நமக்கு டிஸ்டன்ஸ் தெரியாது. ஸோ டிஸ்டன்ஸ் தெரிஞ்சால் மட்டும்தான் ஆன்சர் செய்ய முடியும். ஸோ டிஸ்டன்ஸுக்கு என்ன பண்ணுறேன் அப்படின்னா, நம்ம கெஸ் பண்ணலாம். சரியா? ஸோ டிஸ்டன்ஸ் ட்ராவல் பை ஃபஸ்ட் ட்ரெயின் இன் 8 hours. அதாவது செகண்ட் ட்ரெயின் வந்து 9 மணிக்கு என்ன பண்ணிட்டு ஃபஸ்ட் ட்ரெயினை ஓவர்டேக் பண்ணிவிட்டு, ஸோ டச் பண்ணிவிட்டு, கரெக்டாக? அப்போ என்ன அர்த்தம்? ஃபஸ்ட் ட்ரெயின் வந்து 8 hours ட்ராவல் பண்ண டிஸ்டன்ஸும் செகண்ட் ட்ரெயின் வந்து 6 hours ட்ராவல் பண்ண டிஸ்டன்ஸ். ஏன் 8 hours? இங்கே பாருங்கள், 1 p.m. 9 p.m. 9 - 1 8. இங்கே 3, இங்கே 9, 9 - 3 6. அதான். ஸோ ஃபஸ்ட் ட்ரெயின் வந்து 8 hours ட்ராவல் பண்ண டிஸ்டன்ஸும் செகண்ட் ட்ரெயின் வந்து 6 hours ட்ராவல் பண்ண டிஸ்டன்ஸும் சேம் தானே? அப்படி சேம் இருந்தனால தான் என்ன பண்ணுது, செகண்ட் ட்ரெயின் வந்து ஃபஸ்ட் ட்ரெயினை ஓவர்டேக் பண்ண முடிஞ்சிச்சு. கரெக்டாக? அப்படி போட்டிருக்கோம், அந்த இக்குவேஷன் எழுதியிருக்கேன். கரெக்டாக? நீ டிஸ்டன்ஸ் என்னது ஃபார்முலா? டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் ஈக்குவல் டிஸ்டன்ஸ் பை டைமு, டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் இன்டு டைமு. ஸோ ஸ்பீட் நமக்கு என்ன கொடுத்துருக்கான்? 18. டைம் என்ன கொடுத்துருக்கான்? 8. ஸோ போட்டுடலாமா? அடுத்த 6. டைம் என்ன? 6. இந்த ஸ்பீடு தான் கண்டுபிடிக்க போகிறீங்க. ஹெச் போட்டுக்கோங்க. ஸோ நீங்கள் போட்டுடலாமா? ஹெச் இஸ் ஈக்குவல் டு போட்டுருங்க. ஹெச் இஸ் ஈக்குவல் டு 18 × 8/6. ஸோ கட் பண்ணால் 8 3 24 km/h அப்படிங்கிறது தான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். ரொம்ப சிம்பிள் தான்ப்பா, போட்டு மண்டையெல்லாம் போட்டு குழப்பிட்டு இருக்க வேண்டாம். லைட்டாக கொஸ்டின் ரீட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு கஷ்டம் தான். சரி, நானே இந்த லைனை கொண்டு வரது கொஞ்சம் வேறு மாதிரி சுற்றி வந்தேன், பட் அது கிளிக் ஆகலை. பட் இது எடுக்கும்போது டக்குன்னு ஆன்சர் வந்துடுச்சு. சரியா? இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க, ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ 9th கொஸ்டின். A train starts from station A and B and travel towards each other at a speed of 50 km/h and 60 km/h respectively. At the time of their meeting, the second train has traveled 120 km more. So more or less difference ஞாபகம் வச்சுக்கோங்க. More than the first. Find the distance between A and B. ஸோ 2 ஸ்டேஷன் இருக்குது. சரியா? 2 ட்ரெயின் ஸ்டார்ட் ஆகுது. ஏலேருந்து ஸ்டார்ட் ஆகுது, பிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. 2க்கும் ஸ்பீட் கொடுத்துட்டாங்க. ரைட்டாக? ஸ்பீட் கொடுத்துட்டாங்க. டைம் பார்த்தீங்கன்னா 2 ட்ரெயினும் மீட் ஆகும்போது, சரியா, 2 ட்ரெயினும் மீட் ஆகும்போது என்ன கொடுத்துருக்காங்க? செகண்ட் ட்ரெயின் வந்து 120 km ஃபஸ்ட்டை வரைக்கும் ஜாஸ்தியாக கடந்துட்டு அப்படின்னு கொடுக்குறாங்க.
சரியா, ரெண்டும் இங்கே சென்டரில் மீட் ஆகுது. சென்டரில் மீட் ஆகுங்களா, இதான் சென்டரு. மீட் ஆகுது. மீட் ஆகும்போது செகண்ட் ட்ரெயின் பார்த்தீங்கன்னா 120 கிலோமீட்டர் மோர் தேன் தி ஃபஸ்ட்டு ட்ராவல் பண்ணிவிட்டு அப்படி கொடுத்துருக்காங்க. அப்படி கொடுத்துருந்தாங்கன்னா ஏக்கும் பிக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் என்னதுன்னு கேட்குறாங்க. ஸோ டிஸ்டன்ஸ் கேட்டிருக்காங்க. டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு ஃபார்ம் என்ன, ஸ்பீட் இன்டூ டைம். அதான ஃபார்முலா. டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் இன்டூ டைம். அது எல்லாத்தையும் தெரிஞ்சது தான். சரியா. ஸோ டிஸ்டன்ஸ் எவ்வளோ தெரியுமா, கொடுத்துட்டான். 120 கொடுத்துட்டான். 120 டேட்டா கொடுக்கல, டிஃப்ரென்ஸ் தான் கொடுத்துருக்கான். நம்மளும் என்ன பண்ணணும், டிஃப்ரென்ஸுக்காண்டி ஃபார்முலாவை ஃப்ரேம் பண்ணிக்கணும். சரி. ஸோ டிஃப்ரென்ஸ் தான் கொடுத்துருக்கான். ஸோ டிஸ்டன்ஸ் 120 கொடுத்துருக்கான் இஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் இன்டூ டைம் தான். ஸோ ஸ்பீட் என்ன 60, கரெக்டாக. ஸோ டைம் என்ன அதான் கேட்டிருக்காங்க. சரி, டைம் கேட்கல, நம்ம டைம் தெரியாது, கண்டுபிடிக்கணும். ஸோ டி போட்டுக்கலாம். சரியா. அடுத்தது டிஃப்ரென்ஸ்னால் கொடுத்துருக்கோம் 120ன்னு நம்ம மைனஸ் போட்டுக்கணும். அடுத்து இன்னும் ஸ்பீட் இருக்குது 50. ஸோ 50 இன்டூ டி போட்டுக்கலாமா. டிஸ்டன்ஸ் வந்து அவன் என்ன கொடுத்துருக்கான், டிஃப்ரென்ஸ் கொடுத்துருக்கான். நான் 120 போட்டாச்சு. நம்மளும் என்ன பண்ணணும், டிஃப்ரென்ஸ்க்காண்டி ஃபார்முலா ஃப்ரேம் பண்ணணும். ஸோ ஸ்பீட் இன்டூ டைமு, ஸ்பீட் 60, டைம் தெரியாது. ஸோ டீன்னு போட்டுக்கலாம். இன்னொரு ஸ்பீட் இருக்குது, அதனால் மைனஸ் பண்ணுறீங்க. அதுக்கும் 50 இன்டூ டி அப்படிங்கிறத போட்டுக்கலாம். ஸோ 120 இஸ் ஈக்குவல் டு 60t மைனஸ் 50t. ரெண்டையும் மைனஸ் பண்ணிங்கன்னா 10t கிடைக்கும். ஸோ 10t ஈக்குவல் 120. ஸோ டி ஈக்குவல் 12 சொல்லி மாற்றி எடுத்துக்கலாம். அடுத்த டிஸ்டன்ஸ் என்ன கேட்டிருக்கான். ஸோ மொத்த டிஸ்டன்ஸ் என்ன தான் இருக்கும், இந்த 60tயும் 50tயும் ப்ளஸ் பண்ணிங்கன்னா அதான் உங்களுடைய மொத்த டியாக இருக்கும், மொத்த டிஸ்டன்ஸாக இருக்கும். கரெக்டாக. ஸோ 60t ப்ளஸ் 50t இஸ் ஈக்குவல் டு 110t. அப்புறம் டிக்கு வேலை சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா 110 இன்டூ 12. ஸோ பெருக்கி போடுங்க 1320 கிலோமீட்டர். ரைட்டா, புரிஞ்சிச்சா. ஸோ ஏன் அங்கே 60t எழுதுனா இருக்கா, டிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் இன்டூ டைம். அதான். ஸோ 2 ஸ்பீட் இருக்குது, அதனால் என்ன பண்ணுறோம், ஸோ 2 வேல்யூ இருக்குது, அதனால் 60t ப்ளஸ் 50t. டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் இன்டூ டைம். இன்னொன்று இருக்குது ஸ்பீட் இன்டூ டைம், ரெண்டையும் ஆட் பண்ணிக்கிறோம். மொத்தம் தான் கேட்டிருக்கான், ஏக்கு மொத்த டிஸ்டன்ஸ் தான் கேட்டிருக்கான், அதனால் ப்ளஸ் பண்ணி போட்டிருக்கோம். சரியா, ஓகே தானே. ஸோ இந்த மைனஸ் வந்து சேம் டைரக்ஷன் ஆப்போசிட் டைரக்ஷனுக்கு குறிக்காது. இந்த டிஃப்ரென்ஸ் அவன் கொடுத்ததுனால மைனஸ் போட்டிருக்கோம், கன்ஃபியூஸ் பண்ணக்கூடாது. சரியா. ஸோ இந்த டிஃப்ரென்ஸ் பார்க்குறது வந்து ஒன்லி ஃபார் ரிலேட்டிவ் ஸ்பீடுக்கு மட்டும்தான். சரியா. இந்த ரிலேட்டிவ் ஸ்பீடுன்னு சொல்லும்போது ஸ்பீடுக்கு மட்டும்தான். சேம் டைரக்ஷனா ஆப்போசிட் டைரக்ஷன் பார்த்து என்ன பண்ண நீங்கள் ப்ளஸோ மைனஸோ பார்த்து போகணும். வேறு எந்த பேராமீட்டருக்கும் நீங்கள் போகணுங்க அவசியம் கிடையாது. லாஸ்ட் கொஷின், 10th கொஷின். A thief is stopped by a policeman from a distance of 150 meter. When the policeman starts to chase, the thief also start running, assuming the speed of the thief 7 km/h and police on the 9 km/h. How far the thief would have run before he is overtaken by the police in meter? thief வந்து போயிட்டு இருக்காப்புல, போலீஸ் வந்து துரத்தி போயிட்டு இருக்காங்க. ஸோ 150 மீட்டருக்கு முன்னாடி போலீஸ் பண்ண என்ன பண்ணிட்டாங்க, தீஃபை ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஒன்றில் ஷூட் பண்ணியிருக்கலாம், இல்லை இப்போ தீஃபு கீழே விழுந்துக்கலாம், ஏதோ ஒன்று. சரி, அந்த 150 மீட்டருக்கு டிஃப்ரென்ஸில் போலீஸ் வந்து தீஃபை ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் போலீஸ் என்ன பண்ணால் பிடிக்க ட்ரை பண்ணி சேஸ் பண்ண போகிறாங்க. ஆனால் என்ன பண்ண, 2 பேரும் என்ன பண்ணுறாங்க, ரன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. சரியா. அப்படி ஓடும்போது ஸ்பீட் ஆஃப் தீஃப் வந்து 7 km/h வரும், போலீஸ்க்கு வந்து 9 km வரும் கொடுத்துருக்காங்க. அப்படி ரன் பண்ணாங்க அப்படின்னா ஹவு ஃபார். சரி, ஸோ டிஸ்டன்ஸ் கேட்டிருக்காங்க. டிஸ்டன்ஸ் வந்து தீஃபுக்கு டிஸ்டன்ஸ் என்னதான் இருக்கும், ஹவு ஃபார் த தீஃப் வுட் ஹவ் ரன். ஸோ தீஃப் வந்து எவ்வளோ தூரம் ரன் பண்ணியிருப்பார், போலீஸ் வந்து அவனை ஓவர்டேக் பண்ணுறதுக்கு. ஓவர்டேக் மீன்ஸ் அவனை பிடிக்கிறதுக்கு அந்த முன்னாடி தீஃப் வந்து எவ்வளோ தூரம் ரன் பண்ணியிருப்பார் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. ரைட்டா. ஸோ டிஸ்டன்ஸ் கவர்ட் பை தீஃப் அதான் கேட்டிருக்கான். ஸோ ஃபஸ்ட் டைம் விட்டுருங்க, ரெண்டாக பார்க்கலாம். ஸோ டிஸ்டன்ஸ் கவர்ட் பை தீஃப், டிஸ்டன்ஸ் ஃபார்ம்னா என்ன, டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் இன்டூ டைமு. ஸ்பீடு என்ன, தீஃபுக்கு ஸ்பீடு ஸோ 7 km/h. ஸோ 7 அது மீட்டரில் கேட்குறான், அதனால் 5/18 இன்ட்டு டைம் என்ன கொடுத்துக்கான், டைம் கொடுக்கல. கரெக்டாக, தீஃபுக்கு டைமை கொடுக்கல, அவன் டைம் கண்டுபிடிக்கணும். ஸோ டிசி ஈக்குவல் டு டி/s அப்படிங்கிற ஃபார்முலா உங்களுக்கு தெரியும். ஸோ டி என்ன, டிஸ்டன்ஸ் என்ன 150 கொடுத்துட்டான், டிவைட் பை ஸ்பீட் என்ன, 2 வரும் சேம் டைரக்ஷன், அதனால் மைனஸ் பண்ணணும். ஸோ 9 - 7 சரி இன்ட்டு மீட்டர் செகண்ட் கேட்டனால இதை மாற்ற போகிறீங்க. ஸோ 5 மேலே 18 போகும். ஸோ 9 - 7 2 வரும். இது போட்டுவிங்க, கட் பண்ணால் உங்களுக்கு என்ன வரும், 220 செகண்ட் கிடைக்கும். அதான் என்னது நம்மளுடைய டைம். சரியா. ஃபஸ்ட்டு எப்போவுமே கொஸ்டினில் கேட்டிருப்பான்ல அந்த ஃபார்முலாயை ஃபஸ்ட்டு எழுதிடணும். இது நான் உங்களுக்கு சொல்லி விட்டுனால இப்படி எழுதியிருக்கேன். சரியா. இல்லைனா ஷார்ட்டாக என்ன பண்ணணும், என்ன கொஸ்டின் கேட்டிருக்கானோ அந்த கொஸ்டினுக்கான ஃபார்முலாயை ஃபஸ்ட்டு எழுதிடணும். எழுதிக்கிட்டு என்ன பண்ணல, எஸ் போட்டாச்சுப்பா, டைம் தெரியாது, அப்போ டைம் கண்டுபிடிக்க என்ன ஃபார்முலா, அந்த ஃபார்முலா தேடி போய் அதில் உள்ள ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணி வேல்யூஸ்லாம் தூக்கி போட்டு கண்டுபிடிச்சி திருப்பி கொண்டு வந்து சேர்க்கணும். இந்த மாதிரி பண்ணால் மட்டும்தான் மேத்ஸ் வந்து டக்குன்னு ஆன்சர் கிடைக்கும். எடுத்த உடனே எல்லாமே கொடுக்கல, a + b ஃபார்முலா கொடுக்கல, b² தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு போனீங்கன்னா வேலைக்கே ஆகாது.
கொடுத்துருக்க விஷயத்தை வச்சு கேட்டிருக்க விஷயத்தை வச்சு நம்ம தான் ஃபார்முலா பேஸ் பண்ணி ஃப்ரேம் பண்ணி ஆன்சரை கரெக்டாக அடித்து தூக்கணும். சரியா? ஸோ என்ன பாட்டினேன். ஸோ 270 போட்டாச்சா? 270 போட்டாச்சு. அடுத்து கட் பண்ணால் வர்றதான் உங்களோட ஆன்சர். ரைட்டா? 9 கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ண உங்களுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா 525 மீட்டர் அப்படிங்கிறது கிடைக்கும். சரி, தயவு செஞ்சு சொல்கிறேன், நோட்டில் எழுதி பார்த்து இந்த கால்குலேஷன்லாம் செக் பண்ணிக்கோங்க. ரைட்டா? ஸோ இதான் இந்த பார்ட்டில் உள்ள 10 கொஸ்டின். ஸோ வீடியோ பிடிச்சிருக்குன்னா உங்கள் லைக்கு கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த டாப்பிக்கில் பார்க்கலாம். தேங்க்யூ.